இப்பெல்லாம் கிளிக் அண்ட் பை இப்படித்தான் நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். என்ன காரணம் என்று சொன்னால், எல்லோருக்குமே வீட்டில் இருந்து கொண்டு இப்போ மொபைல்லேயே இப்போ ஆன்லைன் அப்படிங்கிற சொல்லி இந்த இணையத்தில் வர்த்தகம் அப்படிங்கிறது இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்றி அமையாத ஒன்றாக போய்விட்டது. நாளுக்கு நாள் மாற்றங்கள் வருகின்ற பொழுது சரி மாறித்தான் ஆக வேண்டும், அதற்கேற்றது போல நாங்களும் ஓடித்தான் ஆக வேண்டும் என்றது ஒன்று இருக்கிறது. ஆனால் இப்போது எதற்கெடுத்தாலும் இணையதளத்திலே தான் நிறைய பேர்கள் தங்களுக்கு தேவையான பொருட்கள் அனைத்தையும் கொள்வனவு செய்கிறது அதிகமாக இருக்கிறது. 100% அப்படித்தான் இருக்கிறது என்று சொல்லலாம். இது உலகளவிலே அனைத்து நாடுகளிலும் இதேதான் விடயமாக இருக்கிறது. ஆகவே இப்ப எல்லாருமே இப்ப நாகரிகம் அப்படின்னு சொல்லி பாருது. இப்ப தாங்க ஆன்லைன்ல வேண்டினாதான் அது தங்களுக்கு கௌரவம் அப்படின்ற ஒரு நிலைமைக்குள்ள அதை கொண்டு வந்து விட்டார்கள். அதுதான் உண்மையான விஷயம். என்னென்னு சொன்னால், நேர போய் பக்கத்திலே கடை இருக்கிற இடத்துல இருந்து ஒரு மீட்டர் போயிருந்தால் வேண்டலாம், எங்களுக்கு பொருட்கள் வேண்டக்கூடிய கடைகள் இருக்கிறது. ஆனா அதை தாண்டி நாங்கள் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி எடுத்தால்தான் அது கௌரவம் அப்படின்னு சொல்லி நினைக்கின்ற மக்கள் மனதிலே இப்படி ஆழமாக பதிக்கப்பட்டு விட்டது விஷயங்கள். அதனால இப்போ ஆன்லைன்ல இணையதளத்தில் நிறைய விஷயங்களை பர்ச்சேஸ் பண்ணி கொண்டே இருக்கிறாங்க. அதற்கான இணையதளங்களும் நிறைய வந்துட்டு ஒபிஷியலா உத்தியோகபூர்வ இணையதளங்கள் நிறைய இருக்கிறது. அதையும் தாண்டி இணையதளங்களும் நிறைய இருக்கிறது. இப்போ ஃபேஸ்புக்ல மார்க்கெட் பிளேஸ் இது போன்ற விளம்பரங்களும் நிறைய அதன் ஊடாகவும் நிறைய பேர் தங்களுக்கு தேவையான பொருட்களை தேடி வேண்டுகின்ற ஒரு நாட்களாக இருக்கிறது. ஆக இதுல இருக்கின்ற பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால், இப்ப மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இப்ப சகல உலக நாடுகளிலும் இது ஒரு அடிக்கடி ஒரு அறிவுறுத்தல் விடுக்கின்ற ஒரு விடயமாகவே இருக்கிறது. என்னன்னு சொன்னால், இந்த மார்க்கெட் பிளேஸ்ல நீங்க ஏதாவது பொருட்களை வேண்டுகின்ற பொழுதும் அல்லது வேறு இணையதளங்கள் மூலமாக வேண்டுகின்ற பொழுது நீங்கள் மோசடிக்கு உள்ளாகிறீர்கள் அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது. ஆனா இதை எத்தனை பேர் கவனத்தில் எடுக்கிறீங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. இனியாவது கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ வரப்போகின்ற இந்த புத்தாண்டு தினங்களை முன்னிட்டு அதிகமான மோசடிகள் இப்படி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி இலங்கையில கூட போலீசார் அறிவுறுத்தல் விடுத்திருக்காங்க. எப்படி நீங்க அந்த இணையதளங்களுக்குள்ள இன்வால்வ் ஆகுறீங்க அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் தராங்க. இப்ப 150% விலை கழிவு, இந்த பொருளை வேண்டினால் இந்த பொருள் இலவசம், இப்படியான சில விளம்பரங்களை உங்களுக்கு காட்டி அதன் ஊடாக நீங்க அந்த இணையதளத்துக்குள்ளே அல்லது அது கொடுக்கப்படுகின்ற அந்த லிங்குக்குள்ள நீங்க கிளிக் பண்ணி போற நேரத்துல நீங்க மோசடிக்கு உள்ளாகிறீங்க அப்படின்றது உங்களுக்கு இறுதி கட்டத்துல தான் தெரியும். ஆகவே இப்ப என்ன அறிவுறுத்தல்னு சொன்னால், அதாவது உங்களுக்கு தெரியாத அதே நேரத்துல உத்தியோகபூர்வமாக இயங்காத சில இணையதளங்கள் இருக்கு. நீங்க பேரே கேள்விப்படல, ஃபர்ஸ்ட் டைமா கேள்விப்படுறீங்க அப்படின்னு சொன்னால், அப்படிப்பட்ட இணையதளங்களில் இருக்கின்ற அந்த லிங்குகளை அது அவர்கள் விளம்பரப்படுத்துகின்ற விளம்பரங்களுக்கு கீழே இருக்கின்ற லிங்கை நீங்க கிளிக் பண்ணி ஒரு நாளும் அதுக்குள்ள போக வேண்டாம் அப்படின்னு சொல்லித்தான் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கு. ஆக நீங்க இணையதளங்களை பயன்படுத்தி தான் அதிகமாக பொருட்களை கொள்வனவு செய்கின்றீர்கள் என்ற ஒரு மூலதனத்தை தான் இந்த மோசடிக்காரர்கள் தங்களுடைய நம்பிக்கையாக வைத்திருக்கிறார்கள். ஆகவே எங்களுடைய மக்கள் மத்தியில் இருக்கின்ற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு 150% உங்களுக்கு ஆஃபர், அதே நேரத்தில் ஒரு பொருள் வேண்டினால் இன்னொரு பொருள் உங்களுக்கு இலவசமாக கிடைக்கும், இப்படியான விளம்பரங்களை கண்டுவிட்டால் அது உடனே கிளிக் பண்ணிடுறது. கிளிக் பண்ணிட்டு அதுக்குள்ள போயிட்டு தங்களுடைய தரவுகள், பேர், விலாசம், முகவரி, ஏன் சில பேர் இப்போ டெபிட் கார்டோ விசா கார்டோ கிரெடிட் கார்டுலேயே நீங்கள் பொருட்களை கொள்வனவு செய்வீங்க. உங்களுடைய நம்பர்களை அனைத்தையும் நீங்கள் அதில் பதிவு செய்வீங்க. அப்படி இருக்கின்ற பொழுது அந்த பதிவுகளின் ஊடாக அவர்கள் பணங்கள் உங்களுடைய வங்கி கணக்குக்குள்ளே ஊடுருவி பணங்களை எல்லாம் கொள்ளையடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் ஏதாவது முக்கியமாக இப்போ QR ஸ்கேனிங் இருக்கிறது. QR கோட்டை ஒன்றை கொடுத்து இந்த QR கோட்டை ஸ்கேன் பண்ணி உங்களுடைய பர்ச்சேசிங்கை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்தால் நிச்சயமாக அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணிடாதீங்க அப்படின்றது தான் சொல்லப்பட்டிருக்கின்ற விஷயம். ஆகவே ஸ்கேன் பண்ணுகின்ற பொழுது உங்களுடைய தரவுகள் அங்கே சேமிக்கப்படுகிறது. அதனூடாக பாரிய மோசடிக்குள்ளே நீங்கள் உள்ளாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே இது எல்லாவற்றையும் மிக மிக கவனமாக இருந்து கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட இணையதளங்கள் இருக்கிறது பொருட்களை கொள்வனவு செய்யறதுக்கு. பார்த்தா இலங்கையை பொறுத்த வரைக்கும் பார்த்தா டராஸ் இருக்கிறது. அதே போல உலக அளவிலே அலி எக்ஸ்பிரஸ் இருக்கிறது. அதே போல அமேசான் இருக்கிறது எல்லா நாடுகளிலும். ஆகவே இப்படியான இணையதளங்கள் அங்கீகரிக்கப்பட்ட இணையதளங்கள், அதிலே நீங்கள் பொருட்களை கொள்வனவு செய்கின்ற பொழுது நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்க, கிரெடிட் கார்டுலயோ டெபிட் கார்டுலயோ ஏதோ ஒரு வகையில நீங்க உங்களுடைய பேமெண்ட்டை செலுத்தி கொள்வனவு செய்யறீங்க. அது இவ்வளவு நாட்களும் அங்கீகரிக்கப்பட்ட ஒன்று. ஆனால் அதையும் தாண்டி இப்பொழுது QR கோட் ஸ்கேனிங், அதே போல ஒரு லிங்க் ஒன்று அனுப்புவார்கள். நீங்க ஒரு பொருட்கள் நீங்க பொருட்களை வேண்டதுக்கு நீங்க செக் பண்ணுவீங்க, ஏதாவது லிங்கை பார்த்துட்டு செக் பண்ணிட்டு நீங்க எப்படி பேமெண்ட் பண்றேன்னு கேட்கும்போது ஒரு லிங்க் அனுப்புவார்கள். இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க உங்களோட பேமெண்ட்டை செய்யுங்க அப்படின்னு சொல்லி. அப்படியான லிங்குகள் வந்தால் நிச்சயமாக கிளிக் பண்ணி நீங்க அந்த பேமெண்ட் ஆப்ஷனுக்குள்ள போயிடாதீங்க. ஏன்னா இது மிகப்பெரிய ஒரு ஸ்கேமிங். அதுவும் இப்ப வரப்போகின்ற புத்தாண்டு கால பகுதியிலே அதிகமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. பொதுவாக இந்த ஒன்லைன்ல பொருட்களை வேண்டதை கொஞ்சம் தவிர்த்தாலே மிகப்பெரிய ஒரு நன்மை உங்களுக்கு சேரும் அப்படின்றதான் உண்மையான விஷயம். ஆகவே அது மட்டும் இல்லை, நீங்க ஒன்லைன்ல பொருட்களை வேண்டுகின்ற பொழுது பக்கத்துல போயிட்டு ஒரு பொருளை வேண்டுற காசுக்கும்
ஆன்லைனில் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி வேண்டுறதுக்கும் எவ்வளவோ வித்தியாசங்கள் இருக்கிறது. பொருட்களினுடைய குவாலிட்டியில் வித்தியாசங்கள் இருக்கிறது. ஆகவே இது எல்லாவற்றையும் கவனத்தில் கொள்ளுங்க. மோசடிக்குள்ள நீங்கள் உள்ளாகாமல் இருக்கிறதுக்கு மிகுந்த அவதானத்தோடு இருந்து கொள்ளுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க.